ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேட் நியூஸ் வந்து ரொம்ப பேடான நியூஸு, யாருமே எதிர்பார்த்துருக்காத நியூஸ் வந்து அது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குட் நியூஸ் சொல்லிடுறேன், அப்புறமா பேட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு, அதை நான் அப்படி சொல்கிறேன். செகண்ட் வந்து நான் பேட் நியூஸ் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோனால நான் வந்து குட் நியூஸ் சொல்கிறேன். குட் நியூஸ் வந்து என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது, ஒரு ப்ரோ வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 3-4 மாதமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்ததை நான் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறேன். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புறா வந்து நம்ம ட்ரைனிங் போட போகிறோம். அதாவது புறா ட்ரைனிங் போடுறதுல யாருமே பண்ணாததை இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்னதுன்னா, எத்தனை கிலோமீட்டர்னா எத்தனை கிலோமீட்டர்னா ஃப்ரெண்ட்ஸ், கிலோமீட்டர்லாம் இல்லை, வெறும் மீட்ரு தான். எவ்வளோனா 250 மீட்ரு தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம புறா வந்து நம்ம வீட்டை சுற்றி 100 மீட்ரு கூட பறந்து இறங்கலை. அதனால் இப்போவே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு போட்டோன்னா புறா வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து கூகுள் மேப்பில் பார்த்து கரெக்டாக 250 மீட்டரில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 250 மீட்ரு, நம்ம 500, அப்புறம் 750, அப்புறமா 1000ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சுற்றி அவனுக்கு ஒரு 250 மீட்டருக்கு வந்து சரௌண்டிங் காமிப்போம். அப்புறமா செகண்டில் வந்து நம்ம வந்து ஒரு 500 மீட்டருக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட் டே நம்ம ட்ரைனிங் போட போகிறோம். 250 மீட்ரு நம்ம புறாவெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. முட்டையில் இருந்த புறாவை கொண்டு பிடிச்சிட்டோம். எதுக்காக நம்ம வந்து அதை பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ போகிறது ஃபுல்லாக புது புறா தான். எதுவுமே நம்ம வீட்டிலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போய் பழகலை. ஏதோ பெட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். எதுவுமே லாங் டிஸ்டன்ஸ் போய் இறங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இறங்கலைன்னா லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு அவங்க வந்து ரவுண்ட் அடிக்கலை. நம்ம முட்டையில் உட்காந்த டைமிங் ஃபீமேல்னால் லாங் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்கானுங்க. அது போக அது கூட வந்து இன்னொரு வெயிட்டு கிடக்கு. நம்ம ரெட் சிராஜோட ஃபீமேல், ரெட் சிராஜே அழகாது இங்கே நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவனோட ஃபீமேல் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்க 3 பேரும் சேர்த்து தான் நம்ம மற்ற எல்லா புறாவோடையும் போடுறேன். ஏன்னா இவனுங்கன்னா முட்டையை தேடி ஸ்பீடாக வந்துடுவானுங்க, எங்கிட்ட போனாலும் மற்ற புறாக்களையும் கூப்பிட்டு வந்துடுவானுங்க. அதனால் ஒரு நம்பிக்கையில் போடுறேன். பார்ப்போம் எத்தனை புறா வந்து போயிட்டு ரிட்டன் ஆகுதுன்னுட்டு.